Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி புடலங்காய் பொரியல். நம்ம கடலைப்பருப்பு சிறுபருப்பு போட்டு புடலங்காயில கூட்டு வச்சிருக்கலாம். இது நம்ம தேங்காய் பூ போட்டு புடலங்காய் பொரியல் பண்ண போறோம். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இப்போ இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். புடலங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்க அடுப்புல panல 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம் லேசாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் பெரிய வெங்காயம் ஒன்று மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுருவோம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. மிளகாத்தூள் நம்ம போட போகிறது கிடையாது. வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகா தான் காரம் கொடுக்கும். இப்போ இதை லேசாக வதக்கியாச்சு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டக்குன்னு. உப்பெல்லாம் போட்டு சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த புடலங்காவை இதில் போட்டுடலாம். இப்போ லேசாக எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். புடலங்காய் சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப கொல கொலன்னு ஆயிடக்கூடாது. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. ரொம்ப கொலைய விடாமல் இந்த மாதிரி பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லேசாக வதக்கிட்டு ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பூவை இதில் போட்டுடலாம். தேங்காய் பூ தான் இதுக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிடலாம். நம்மளோட சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் கடலைப்பருப்பு சிறுபருப்பு போட்டு கூட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.